ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கு தொட்டுக்கிற மாதிரி ரொம்பவே சூப்பராக பஜ்ஜி மிளகாய் வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பஜ்ஜி மிளகாய் கிரேவிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பஜ்ஜி மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், ஒரு பச்சை மிளகாய், உப்பு, கரம் மசாலா, வரமிளகாய் தூள் தேவைக்கேற்ப. சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அந்த பஜ்ஜி மிளகாயோட காம்பை கிள்ளிட்டு ரவுண்டாக இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தக்காளி பழத்தை நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை தோல் நீக்கிட்டு அதை தட்டி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாயை நீட்ட வாக்கில் கீரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு வடைச்சட்டி வச்சு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்ச பஜ்ஜி மிளகாயை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மிளகாய் 2 பக்கமுமே டோஸ்ட் ஆகணும். அந்த மாதிரி திருப்பி போட்டு அதை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே வடைச்சட்டியில் இன்னும் 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்தாவே போதும். ஏன்னா பஜ்ஜி மிளகாயும் கொஞ்சம் காக்கும். அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு பச்சை மிளகாய் போட போகிறோம், வரமிளகாய் தூள், கரம் மசாலா எல்லாமே போட போகிறோம். ஸோ எல்லாத்துலேயுமே காரம் இருக்கும். ஸோ அதுக்கேற்ப பட்டை, கிராம்பு, சோம்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயத்தை அதோடு சேர்த்து நல்லா ஒரு தடவை ஃப்ரை பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் வேகமாக ஃப்ரை ஆகும். வெங்காயம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தக்காளி பழங்களை அதோடு சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இந்த தக்காளி பழங்களை அப்படியே ஸ்பூனால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய்த்தூள், தேவையான அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அதனோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அதை வேக விட்டு மறுபடியும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எந்த திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த பஜ்ஜி மிளகாய்களை இதில் ஆட் பண்ணி ஒரு தடவை கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான பஜ்ஜி மிர்ச்சி கிரேவி ரெடி. இந்த கிரேவியை சுட சப்பாத்தியோட வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.